கோச்சிங் கிளாஸுக்குப்பா, கவர்மெண்ட் எக்ஸாம். நீ கவர்மெண்ட் எக்ஸாம் கிழிச்சதெல்லாம் போதும், அந்த புக்கையெல்லாம் தூக்கி போட. அப்படின்னா நான் நீ சுயமாக பண்ண வரைக்கும் போதும், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறேன். அதனால இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுறதை விட்டுவிட்டு நம்ம 50 ஏக்கர் காட்டை விற்று தரேன், ஒரு ஆஃபீஸை போட்டு அந்த காசை வட்டி கூட்டு 2 மாதத்தில் 5 மடங்காக மாற்று. இனிமே நீ ஒரு நல்ல வருமானமுள்ள ஃபைனான்சியர். வட்டின்னா என்னப்பா? ஏன் ட்ரபிளாக இருந்துட்டு கேட்குற கேள்வி ஏடாது இருந்தாலும் சொல்கிறேன் கேளு. காலையில் 900 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அன்னைக்கு சாயந்தரமே 1000 ரூபாய் வாங்குறோம் பாரு, அதுக்கு பேர் நாள் வெட்டிடா. 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு தினம் 100 ரூபாயை 10 நாளைக்கு வாங்கிட்டு 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் 1000 ரூபாய்க்கு கொடுன்னு போய் டார்ச்சர் பண்ணி வாங்குறோம் பாரு, அதுக்கு பேர் ராக்கெட் வெட்டிடா. வாங்குற கடன்ல 15% கொடுக்குறப்பையே பிடிச்சிக்கிட்டு 10 வாரத்துக்குள்ள 1000 ரூபாய் வாங்குறோம் பாரு, அதுக்கு பேர் வாரம் வெட்டிடா. 8000 ரூபாய் கொடுத்தோம்னா ஒரே வாரத்துக்குள்ள 10,000 ரூபாய் கொடுன்னு போடுங்கிறோம் பாரு, அதுக்கு பேரு கம்ப்யூட்டர் வட்டிடா. 1 லட்ச ரூபாய் கடன் கேட்கறவன்ட்ட 85,000 ரூபாய் கொடுத்துட்டு வாரம் 10,000 ரூபாய் 10 வாரத்துக்குள்ள வாங்குறோம் பாரு, அது பேர் மீட்டர் வட்டிடா. 4 மணி நேரத்துக்குள்ள வட்டியோட வாங்கின கடனை திருப்பி தரணும்னு சொல்றோம் பாரு, அதுக்கு பேர் ரன் வட்டிடா. ஒவ்வொரு மணி நேரத்தையும் கணக்கு போட்டு கடன் கொடுத்து வட்டியோட திருப்பி வாங்குறோம் பாரு, அதுக்கு பேர் அவர் வட்டிடா. சொத்து பத்தெல்லாம் வச்சு மாசம் மாசம் வட்டி கொடுன்னு சொல்றோம் பாரு, அதுக்கு பேர் மாசம் வட்டிடா. வட்டினா என்னன்னு கூட தெரியாம பக்கத்துல நிக்கிற நீ. வட்டி கொடுக்குறப்ப சில விஷயங்கள் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். முதல்ல என்னன்னா, கஷ்டத்துல வரவங்கிட்ட ஏதோ அவனுக்கு நம்ம பெரிய உதவி பண்ற மாதிரி காமிச்சுக்கணும். அவன் மேல பரிதாபப்படணும், அவன் நம்மளை கடவுளா பார்க்கணும். சொத்து பத்து இருக்கிறவங்கிட்ட அவனால கட்ட முடியாத அளவுக்கு கடனை அள்ளி கொடுத்து அவன் சொத்தையெல்லாம் சுருட்ட பார்க்கணும். முக்கியமா கடன் வாங்குறவன்ட்ட இறக்கப்படவே கூடாது. உலகத்தில் உள்ள எல்லா மொழி கெட்ட வார்த்தையும் அவன் காதுக்குள்ள கொட்டணும். கேவலமா எப்படி பேசுறதுன்னு நம்ம கிளவிக்கிட்ட உன்னை ப்ராக்டிஸ் தர சொல்றேன். சரி, என்ன மாசம் நின்றுட்டு இருக்கிற? இந்த சீன் டயலாக் எல்லாம் முடிஞ்சு போச்சு, மூச்சு வாங்குது தெரியல. கிளம்பு, போய் துணியை மாத்திட்டு அடுத்த சீனுக்கு போ போ போ. என்றா எங்க இருக்கிற? ஆஃபீஸில் தான்ப்பா. சரி, நான் அனுப்பிவிட்ட 20 பேருக்கு காசு கொடுத்தியா? கொடுத்துட்டேன்ப்பா. வட்டி எடுத்துட்டு தானே கொடுத்த? ஆமாப்பா, வட்டி எடுத்துட்டேன். கொடுத்தேன். வட்டி எவ்வளோன்னு சொன்ன? நீங்கள் சொன்ன மாதிரி 30 ரூபா வட்டின்னு சொன்னப்பா. என் போயேன்டா நீ. சரி, டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வாங்கிட்டியா? அதெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டேன்ப்பா. சரி, அதில் 10 பேருக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்து அந்த சொத்தையெல்லாம் நம்ம பேருக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் எவனா டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக எல்லாம் வந்தான்னா 10 பைசா கொடுத்துடாத. உஷாராரு. நான் வசூல் இருக்கிறேன், அப்புறமா கூப்பிட்றேன். சரிப்பா. சார், ஃபைனான்ஸ் ஆஃபீஸுங்களா? ஆமாம், உங்களுக்கு என்ன வேணும்? சார், நான் இதே ஊர் தான், ஆட்டோ டிரைவரு. ஆர்சி புக் வச்சு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எனக்கு லேண்ட் ஆட்டோங்களா? ஆமாம் சார். எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? சார், ஒரு 70,000 ரூபாய் கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மாடலுக்கு 70,000 வராது, 40,000 தான் வரும். 40,000? என்ன பிரச்சனை? இல்லை, 40,000 தான் கொடுக்க முடியும். பரவாயில்ல, கொடுங்க சார். வட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கட்டிடுவீங்களா? கட்டிடுறேன் சார். ராத்திரி பகலும் பார்க்காம கஷ்டப்பட்டு எப்படியாவது நான் கட்டிடுறேன் சார். நீங்கள் வட்டி ஒழுங்காக கட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டை பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். எல்லா வசூலுக்கும் நானே போயிட்டு இருந்தா அப்புறம் நீ எப்போ தொழில் கற்றுக்குவேன்? சரி, வட்டி காசெல்லாம் வந்துருச்சா? அப்பா, ஒரே ஒருத்தர் மட்டும். ஒரே ஒருத்தனா? ஒவ்வொருத்தனும் நமக்கு முக்கியப்படா, ஒவ்வொரு ரூபாயும் நமக்கு முக்கியப்படா. அவன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுப்பாப்பா. எது இதான்? ஏண்டா, இதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட், நீ இதுக்கு 40,000 கொடுத்துருக்குற. இதோ ஒரு வீட்டு பத்திரமாவோ இல்லை நிலப்பத்திரமாவோ இருந்தா கூட அந்த நேரத்துக்கு நம்ம பேருக்கு மாற்றிருக்கலாம். ரொம்ப கஷ்டத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன்ப்பா. கஷ்டத்தில் இருக்கானா? பரவாயில்ல, ஏன்னா கஷ்டத்தில் இருக்கணும் தான் நம்ம என்ன போட மாட்டாலும் தாங்கிக்கலாம்.
அவனுக்கு வேற வழியே இல்லை. அவனை நம்ம போடுற போட்டில் அடுத்து நம்ம கிட்ட கடன் வாங்குறவங்களாம் கரெக்டான டைமுக்கு வட்டியை கொண்டாந்து கொடுப்பானுங்க. நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கிறேன். சரி, அவன் அட்ரஸ் கொடு, நானும் நேரில் போய் வசூல் பண்ணிட்டு வரேன். அதுலேயே இருக்கும், இதுலேயே இருக்குதா? சரி, நீ இங்கே இரு. அடுத்த சீனில் நீ வந்தீங்கன்னா எடிட்டருக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதாம்மா. நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் வெளிலனா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னும் 4 நாளில் மொத்த வட்டியும் எப்படியாவது நான் கட்டிடுறேங்கய்யா. எது 4 மாசமா தராத வட்டியை 4 நாளில் கொடுப்பியா? எப்படி தருவ? எப்படியாவது கொடுத்துருங்கய்யா. அடக்கு எப்படியாவதுன்னா எப்படி கொடுப்ப? வீடு வாடகை வீடு, ஒரே ஒரு ஆட்டை தான் இருக்குது. பொண்டாட்டியும் கடன் வாங்குறதுக்கு முன்னாடியே செத்து போச்சுங்கிற. ஆனால் அது தற்கொலையால் கழுத்து நெரிச்சு நீயே கொண்டு விட்டியா? அதுவும் தெரியல. காலையில் சோறு தின்னியா? ஆனால் நீ பண்ணுற காரியத்தெல்லாம் பார்த்தா சோறு திங்கிற மாதிரி தெரியலையே. ஆளும் பாதி நாள் ஊர்லேயே இல்லைங்கிறாங்க. அப்போ நீ எங்கே போவே அதுவும் தெரியல. அட நீ எங்கேயோ போ, எவகடையோ போ, மாசானா எனக்கு வட்டி வந்து சேரணும்ல. ஒன்றுமே இல்லாத உனக்கு அப்பங்க அஸ்தானு தூக்கி வீசினா பாரு என் பையன். அவனை சொல்லணும். சரி, முடிஞ்சதை பற்றி ஏன் பேசுவோம், முடிய போகிறத பற்றி பேசுவோம். ஏதோ உன் பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு இழுத்துட்டு இருக்காமல, அது முடிஞ்சு போச்சுன்னா சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க. உன் பொண்ணோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணோம்னா நிறையா அமௌண்ட் வரும். எனக்கு சேர வேண்டிய கடனை வட்டியோடு எடுத்துக்கிறேன், கொஞ்சம் கமிஷனும் எடுத்துக்கிறேன். மிச்சத்தை உனக்கு தரேன். புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணு, உனக்கு வயசு இருக்குது, புதுசாக வாழ்க்கையை தொடங்கு. இதை உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். நீ எனக்கு கால் பண்ணுவீன்னு நம்புகிறேன். உங்கள் மேலே தப்பு இல்லைங்க. நான் பிறந்தது தான் தப்பு. என் பேர் லெனின்ங்க, கடவுள் பற்றியில். ஆனால் வந்ததுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பார்த்து கடவுள் இருக்காருன்னு நினச்சிட்டு, அவ்வளோ அழகான பொண்டாட்டி அமைச்சேன் எனக்கு. மனசுலேயும் அவ்வளோ அழகு. இத்தனைக்கும் என்னை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணேன். அப்போவே அவங்க அப்பா அம்மா என்ன வேணான்னு சொன்னாங்க. அவ கேட்கல. எங்கள் 2 பேருக்கும் ஒரு பெண் குழந்தை, தேவதை. கடவுள் அழகாக போச்சு எங்கள் வாழ்க்கை. ஒரு நாள் என் பொண்டாட்டி கூட அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தப்ப கடவுளே இல்லைன்னு அடித்து சொல்லிச்சு ஒரு கார் ஆக்சிடென்ட். ரெண்டு பேருக்கும் அவங்கள காப்பாற்ற எவ்வளோ வட்டினாலும் பரவாயில்லன்னு எல்லா பக்கம் கடவுள். பொண்ணை மட்டும் காப்பாற்று, உன்னால் அது மட்டும்தான் முடியும்னு அவன் தற்கொலை பண்ணிட்டேன் பொண்ணு.
அதிகமாக கந்து வட்டி வசூல் பண்ணுறவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நியாயமாக ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்கள் யாரும் ஏமாத்தலை, ஸோ அவமானப்பட வேண்டியது நீங்கள். எழுந்து நில்லுங்க. உங்கள் பொண்ணு உயிரோடு தான் இருக்கா, கடவுள் இருக்கார். பள்ளிக்கூடங்களும் மருத்துவமனைகளும் நம்மை வாடிக்கையாளர்களாக பார்த்து பழகிவிட்ட இக்காலத்தில் வட்டிக்கு கடன் வாங்காமல் வாழ்க்கை வண்டியை நகர்த்துவது என்பது நடுத்தர அல்லது அதற்கும் கீழ் உள்ள குடும்பங்களை பொறுத்தவரையில் நடக்காத ஒன்று. இதை பயன்படுத்தி அநியாய வட்டி வசூலித்து தின்று கொழுக்கும் பலரை நாளிதழ்களில் பல தற்கொலை வழக்குச் செய்திகளில் பார்க்கிறோம், பக்கம் புரட்டுகிறோம். அதிக அளவிலான புகார்கள் கொடுப்பதன் மூலமே இவர்களை தடுக்க முடியும். எனினும் வறுமை நம்மை விரட்டிக்கொண்டே இருக்கும்போது புகார்கள் கொடுப்பதும் கந்து வட்டியை தவிர்ப்பதும் நிஜத்தில் எவ்வளவு சாத்தியம் என்று தெரியவில்லை. எதுவாகினும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை சரியான தீர்வு இல்லை. இப்படிக்கு இந்நிலை மாறி நன்னிலை அடைவோம் என்று 5 வருடங்களுக்கு ஒரு முறை விரலின் முகத்தில் கரியை பூசிக்கொள்ளும் உங்களில் ஒருவன், இளவரசன்.